guys, welcome back to Jay Reacts. It's me Jiva. After long time அப்புறம் ஒரு 10 days இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வீடியோ செய்ய போகிறோம். என்ன சொன்னால் ஃபுல்லாகவே நம்ம சேனல் வந்து ஃபுல்லாக டவுன் ஆன மாதிரி ஆகிடுச்சு. அதனால தான் அப்படியே கொஞ்சம் நிறுத்தி வச்சாச்சு. இப்போ தொடர்ந்து வீடியோ போடுவோன்னு தான் பார்த்தேன். என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஜெயிலர் 2 வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணுறோம் தாரன்னு சொல்லிட்டு சன் பிக்சரில் வந்து ஒரு ப்ரொமோ வீடியோலாம் விட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரியே ஈவினிங் வரப்போகுது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கடைசியில் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்ததே தான் ஜெயிலர் 2 வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஒரு ப்ரொமோ வீடியோ ஒன்று விட்டுருந்தாங்க, அனௌன்ஸ்மெண்ட் டீசர்னு சொல்லி ஒன்று விட்டுருந்தாங்க. தரமாக இருந்துச்சு உண்மையாகவே. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துட்டு வந்துடுவோம். வங்கக்கடலில் நிலவி வந்த பெங்கல் புயல் கரை கடந்த நிலையில் மேலும் மற்றொரு புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்று கோர முகத்துடன் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மறுபடியும் சைக்ளோனா? நெல்சா, நம்ம வேணா திரும்பி கிளம்பி சென்னைக்கே போயிடலாமா? சைக்கிளானே சென்னையில் தான் ஜி, அதனால தான் ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு உங்களை கோவா கூட்டின்னு வந்திருக்கிறேன். ஜி, அங்கே மக்கள்லாம் என்ன ஜி பண்ணுவாங்க நம்ம இல்லாம? நம்ம இருந்தா என்ன பண்ணுவாங்களோ அதே தான் பண்ணுவாங்க ஜி. ஓஹோ, அப்போ ஓகே. பெரிய தார் அப்படியே சைக்கிள் சுத்தி தூக்கி போட்டுருவாரு. ஜி, உங்களுக்கு தான் நிறைய டைம் இருக்குல்ல ஜி, நம்ம ஏன் இந்த டிஸ்கஷன் ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் வச்சுக்க கூடாது? உங்களுக்கு என்ன ஜி, வார ஏதாவது ஒன்று ரிலீஸ் பண்றீங்க, நமக்கு அப்படியா? கடைசியா என் படம் வந்ததுக்கு அப்புறம் 5 புயல் வந்துச்சு, ட்ரம்ப் திருப்பி வந்துட்டாரு. எனி டைம் ஓகே ஓகே ஓகே, ஒரு 5 minutes அப்படியே சைலண்டா மெடிடேட் பண்ணிட்டு யோசிப்போமா? மாட்டியாச்சு. மெடிடேஷன் பண்ணி தான் மாட்டிருக்கோம். கால கண்ணாடியில் என்னெல்லாம் தெரியுதுன்னு எட்டி பார்ப்போம். Jailer is coming. BGM சொல்லி வேலை இல்லை. அண்ணி ஒரு சைட்ல கத்து, ஒரு சைட்ல கண்ணு. ஓ, பிஜிஎம்லாம் அடிச்சிக்கவே முடியாது உண்மையாவே. இந்த பிஜிஎம் தரம் கலாநிதி மாறன் பிரசன்ஸ். அப்பா ஷிட் மா அப்பா. God love you. பாருங்களேன், இது பாக்கெட்ல இருந்து கீழே வந்தது கூட தெரியாம போய் நிற்கிறாரு. அப் ஓ கோல். ஓ மாவனும் தயாரானோ? சட்டம் போட வைப்பவன் இவன். தூக்க 4 பேரு, பட்டத்தை பறிக்க 100 பேரு, குட்டி சோத்தை எட்டி பார்த்தா உசுர கொடுக்க. பிளாஸ்ட் டைகர் கா one and only superstar, amazing. பட்டத்தை பறிக்க 100 பேரு, குட்டி சோத்தை எட்டி பார்த்தா சிறை கொடுக்க கோடி பேரு. பயங்கரமா இருக்கு நெல்சா, பயங்கரமா தான் எல்லாமே மாசா இருக்கு உண்மையாவே. பிஜிஎம் அடிமை. அனிருத் மியூசிக்கல், ரைட்டன் டைரக்ட் பை நெல்சன். ஜெயிலர் 2 ஓகே. அனௌன்ஸ்மெண்ட் டீசர் பார்த்தாச்சு. தாறு மாறு அப்படின்னு தான் சொல்லணும். மாசா இருக்கு. என்ன சொன்னா சூப்பர் ஸ்டார் நம்ம ரஜினி சார்ட்டு படம்னு சொன்னாலே தெரியும். ஃபுல்லாகவே ஆக்ஷன் மாஸ் எல்லாம் கலந்ததாக தான் இருக்கும்.
அதே மாதிரி தான் இதுலையுமே ஜெயிலர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்குமே தெரியும், படம் வந்து பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனிச்சு 2023. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 2024 கூட அந்த அளவுக்கு ஒரு படம் வந்துச்சான்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு படம் ஹிட் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம நெல்சனும் பார்த்தோம்னு சொன்னா எந்த படமே எடுக்கல. திரும்ப ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட், இது திடீர்னு சொன்ன ஒரு விஷயம்னு தான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இதை பத்தி பெரிய எந்த ஒரு அப்டேட்டுமே இருக்கல. பட் திடீர்னு சன் பிக்சரால வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொமோ வீடியோலாம் விட்டுட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா எல்லாருமே கெஸ் பண்ண மாதிரி ஜெயிலர் 2 அப்படிங்கிறே கெஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் டீசர் விட்டுருக்காங்க. ஆல்ரெடி நம்ம அனிருத் நெல்சன்லாம் சேர்ந்து ஒரு ப்ரோமோலாம் எப்படி விடுவாங்களோ அதே மாதிரி ஸ்டைலில் தான் இதையுமே விட்டுருக்காங்க. பட் நல்லா இருக்கு. சென்னையில இருந்து அந்த சைக்ளோன்லாம் வந்துட்டு புயல் அந்த இதெல்லாம் வந்ததெல்லாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் வச்சு திரும்ப ஒரு கதையை கொண்டுட்டு வந்த மாதிரி ஒரு ப்ரோமோ விட்டுருக்காங்க. கோவா போயிட்டு ஸ்டோரியை பற்றி பேசிட்டு இருக்க மாதிரி நல்லா இருக்கு. அந்த மியூசிக், அந்த சின்ன சின்ன மாஸ் சீன் அதெல்லாம் வந்து அவருக்கு தான் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நடந்து வந்தாலே அதே ஒரு ஸ்டைலு தான். அந்த அளவுக்கு உண்மையாகவே இதுலேயுமே காட்டியிருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட் டீசருங்கிறவங்க பயங்கரமாக இருக்கு. லாஸ்ட்ல அந்த இதெல்லாம் போயிட்டு வெடிக்கிறது அதெல்லாம் வந்து தரமா இருக்கு. அவ்வளோ கூஸ்பம்ஸா இருக்கு. ஜெயிலர் 2 வெயிட்டிங். தெரியும் இந்தியன் சினிமாவை பொறுத்த வரைக்குமே, நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்குமே பார்ட் 2ன்னு கதையை எடுத்தாலே என்ன நடக்கும்னு தெரியும். பட் வந்து ஒரு சில படம் வந்து ஹிட் ஆகியிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். விடுதலை 2லாம் வந்து ரீசெண்டாக இருந்தது, அமேசிங். உண்மையாக படம் நல்லா இருக்கு. ஒரு சிலருக்கு எப்படிங்கிறதுல எனக்கு பர்சனலாக படம் வந்து உண்மையாகவே பெஸ்ட்டு தான். ஏன்னா வெற்றிமாறன் எடுக்கிறப்ப படம் வந்து தோல்வி அடைகிறதுக்கு ஒரு 5% அவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி ஃபுல்லாகவே படம் வந்து தரமாக தான் இருக்கும். அதனால அவரோட படம் வந்து எப்படியுமே தோல்வின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நெல்சன் வந்து கொஞ்ச நாளாக பீஸ்ட் அதுன்னு கொடுத்து கொஞ்சம் ஃப்ளோப்பாக போனார். அதுக்கப்புறம் ஜெயிலர்லாம் வந்து அவர் அப்படியே தூக்கி விட்டுருச்சு. வேற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டாரு. இப்போ ஜெயிலர் 2 இதுலேயுமே அவர் அதே மாதிரி இருந்துச்சுன்னா சரி. பார்ட் 2ங்கிறப்ப கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணணும். அந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி தான் அப்போ பார்ப்போம். அனிருத் மியூசிக் சொல்லி ஆகணும். அனிருத் மியூசிக் வந்து உண்மையாகவே வேற மாதிரி தான். ஜெயிலருக்குன்னு எடுக்கிறப்ப ஃபேன் பாய் சம்பவம் வேற, தரமாக தான் செய்வார். ஆல்ரெடி ஜெயிலர்ல நம்ம பார்த்தோம்னா அதுல இருந்து சாங் எல்லாருமே வேற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இதில் எப்படி சாங்லாம் இருக்க போகுதுன்னு தெரில. இதில் லிரிக் வந்து நம்ம சூப்பர் சுப்பு அதான் லிரிக் எழுதியிருக்காரு. ஓகே, வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. அடுத்தடுத்து என்ன அப்டேட் வருதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே கேஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்போ அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்ட் கீழே சொல்லுங்க. இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே, அடுத்தடுத்த வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.